ஹை கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி போடுறதுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் நம்ம வாங்க போகிறோம். ஏதாவது வேலையை கொடுத்து வெளியே அனுப்பிடுறானுங்க. நான் தாத்தா என்னடா ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன். பால், ஏலக்கா, ரஸ்க்கு, டீ, 3 ரோசஸ் 25 ரூபா. இங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது காய்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் 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 எவ்வளோ பேர் லிப்ஸ்டிக்கு, இன்னும் ஏடி, பிளாக்கி, இந்த மாதிரி ஒரு 5 பேர் கொண்ட குழு இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா காய்ஸ், நம்ம நார்மலாக ரோட்டில் நடந்து போயிடுவோம். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஷார்ட்டர் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பையனே ஒரு நாள் எப்படி தான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆண்டி வந்து உட்காந்தாங்க. டேய் தம்பி தள்ளி உட்கார்றா அப்படின்ட்டாங்க. ஆண்டி நான் பொண்ணு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்டர் வச்சுருந்தாலே ரோட்டில் நடந்து போகும்போதும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டே போகிறாங்க, பார்த்துட்டே வராங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ மயிர் காய்ஸ். நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி வெட்டிக்கலாம். சம்மர்னா வச்சுக்கோ, சம்மர்னா வெட்டிக்கோ, வின்டர்னா வெளுத்துக்கோ, அவ்வளோதான் மேட்ரு. இதில் போயிட்டு ஒரு பொண்ணுனா அப்படி தான் வச்சுக்கணும், ஒரு பொண்ணுனா அப்படி தான் வச்சுக்கணும் அப்படி சொல்கிறதுலாம் நம்ம ஒவ்வொரு பிடிச்சிருந்தா வச்சுக்கோ, இல்லைனா வெட்டிடு, அவ்வளோதான். டீ கடையில் போயிட்டு வாங்குவோம் அந்த அண்ணா கடை, வாங்கிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேங்க ஐஸ். பாய். ஏலக்கா ஒரு 5 ரூபாய் பாக்கெட் மாட்டிட்டாங்க. ரஸ்க் 10 ரூபாய். டீ 3 ரோசஸ் 25 ரூபாய் இருக்கா? ப்ரமோஷன் கிடையாது. சக்கரை கோல்டியா 3 ரோசஸ் இல்லையா? ஐயோ சரி கொடுங்க, குடிப்பாங்க. இந்த எவ்வளோ? 64. அனுப்பிட்டேண்ணா. கைஸ் வாங்கிட்டோம் கைஸ். ஃபோனும் இல்லாமல் பாக்கெட்டில் வச்சுட்டு இந்த ஃபோனை மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் டெட் பாடி ஆகிடுவேன். இப்போ தான் வீடு மாறி இருக்கோம். வெயில் செமையாக இருக்குது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் செம்ம வெயில். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஏசி இல்லாமல் இருக்க முடியல கைஸ். பட் ஏசி வாங்குறதுக்கான காசு நம்மக்கிட்ட இப்போதைக்கு இல்லை. என்னடா லூஸ் மாதிரி புதுசாக ஒருத்தி வந்து வீடியோ போட்டுட்ருக்காளேன்னு நினைப்பீங்க. ரொம்ப நாளாக வீடியோ எடுக்கணும், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் ரொம்ப நாள் ஆசை. வருஷமாக எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆனால் ஆரம்பிக்க முடியல. ஏன்னா வந்து எனக்கு என்ன போடுறது ஏது போடுறதுனே தெரில. அப்போ தான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சித்துன்னு இருக்கான். அவன் வந்துட்டு என்ன சொன்னான்னா, நீ ஃபனியாக பேசுகிற, அதையும் ரெக்கார்ட் பண்ணி போடு அப்படின்னா. நான் என்னடா ஃபனியாக பேசுகிறேன், உனக்கு தாண்டா அப்படி தெரியுது பைத்தியக்கார பையில அப்படின்னு சொல்லிட்டு நானும் தட்டி விட்டுட்டேன் ஒரு 3 மாதமாக. அவன் திடீர்னு பார்த்தா நீலாம் சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி எனக்கு கொஞ்சம் திடீர்னு வந்து ரோசை வந்து சோறில் உப்பு போடுத்திங்கிறேன் போலக்க. ரோசை வந்துட்டு நானும் ஒரு 2 நாளாக எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த வீடியோ, இந்த வீடியோ, இன்ட்ரோ வீடியோ அப்படி இப்படின்னு. ஆனால் தெரில, அப்படியே டேவ்லாக பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் வந்துட்டாங்க. நம்ம பாய்ஸ் வழி விட்றா. இதான் பிளாக்கி. ஐயோ நம்ம பாய்ஸ் இப்படி தான் பண்ணுங்க. என் ஏரியா கொஞ்சம் அப்படி தான் குப்பையாக இருக்கும். ஏன்னா கேட்டால் இது சென்னை மாவட்டம் கிடையாது, காஞ்சிபுரம் மாவட்டங்கிறானுங்க. இப்படி குப்பை தொட்டி வச்சாலே குப்பை போட்டுருவோம். ஆனால் வந்து குப்பை தொட்டி வைக்க மாட்டானுங்க. கேட்டால் காஞ்சிபுரம் மாவட்டம் பானுங்க. ஏன்டா குப்பை தொட்டி வைக்கிறதுக்கு சென்னை மாவட்டம் என்ன, காஞ்சிபுரம் மாவட்டம் என்ன? குப்பை தொட்டி மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் எவனுக்கும் புரிய மாட்டேங்குது. எந்த பயனும் இல்லை. வரா பாருங்க ஏடி. இவ பேர் ஏடி. என்ன பண்ணானு தெரியுமா? பண்ணிடுச்சு பண்ணிட்டு ஒட்டிக்கிச்சு, அழுகுது, கத்துது. என்னடான்னு போய் வெளியே பார்த்தா இப்படி நின்றுட்டுருக்கு மாட்டிக்கிட்டு. சரி நம்ம எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கூகுள் சர்ச் பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, அதுவே கொஞ்சம் நேரத்தில் போயிடும். சரி ஏன் இந்த மாதிரி ஒட்டிக்குது அப்படின்னு பார்த்தா உள்ளே போய்ட்டு வந்து வீங்கிடுமா. அதனால் வந்துட்டு அது அப்படி ஸ்டக் ஆகிடுமா. ஒரு 20 நிமிஷத்தில் அதுவே வந்து வீக்கம் குறைஞ்சி வந்துடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் எதுவும் பண்ணலைங்க. நான் வந்து எண்ணெய் ஊற்றி பெரிய விடலாமான்னு நினச்சேன். 2 மாடி ஏற முடியல. ஹாய் guys, வெல்கம் டு அன்ஃபில்டர்.
யா திஸ் இஸ் மை நியூ சேனல். சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர். உங்களுக்கு வேறு ஏதாவது vlog பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க.